ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த 2024 இந்த ஸ்தோத்திரம் கடைசி மாதத்தில் நம்ம கிராஸ் டிவிக்கு முன்பதாய் கடந்து வந்திருக்கிற பெரியோருக்கும் சிறியோருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் 12 மாதம் நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு பலவிதமான தடைகள் கண்டிருக்கலாம், பலவிதமான நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம், பல இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம். எல்லா சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்தாலும் வாக்கு கொடுத்த தெய்வம், வாக்கு மாறாத தெய்வம், வாக்கை நிறைவேற்றுகிற தெய்வம். ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்முடைய வாக்கை நிறைவேற்றுகிற தெய்வம், நம்முடைய வாக்கை ஒருபோதும் மறக்காத தெய்வம், நம்முடைய தெய்வம் ஒருபோதும் நம்மளை கைவிடுகிற தெய்வம் அல்ல. இந்த நாளில் விசேஷித்தமாய் வேத தியானத்துக்கு நிறைய கடந்து போகும். கர்த்தர் நம்முடைய ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபாசித்திருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி சொல்லும் என்றார். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலே பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். ஸ்தோத்திரம். இங்கு நம்ம காணும் பொழுது இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அப்போ இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படி ஆவியானவரால், இப்போ இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கும்படி ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் அவர் அங்கே என்ன செய்தாருன்னா, அவர் அங்கு உபவாசிக்கிறார். உபவாசம் முடிஞ்சு சோதனைக்காரன் சோதிக்கிறார். இந்த கள்ள நீர் என்ன, இயேசுக்கு பசியாக இருக்குதுன்னு தெரிஞ்சு இந்த கற்களை நீங்கள் என்ன செய்யுங்க, அப்பமாய் மாற்றும் என்று. அப்போது ஆண்டவர் சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினாலும் அல்ல, தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஸ்தோத்திரம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியினால் சோதிக்கப்படுகிற ஒரு 40 நாள் கழிஞ்சு சோதனை காரியங்களை குறித்து 2-3 விதமான சோதனை பிசாசு சோதிக்கிறார். ஆனால் இயேசு மறுபடி சொல்லுகிற வார்த்தை, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலேயும் பிழைப்பான் என்று இங்கு நம்ம காண்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 33 வருடம் அவர் உயிரோடு கூட வாழ்ந்தார். ஸ்தோத்திரம். அவருடைய ஊழியம் 3 வருஷம் இருக்கலாம். 30 வயதிலே அவர் ஞானஸ்தானம் எடுத்தார். 12 வயதில் தேவாலயம் போனார் என்று காண்கிறோம். அப்படி அவர் 39 சாட்ட வாரம் அடிபட்டு, ஆணிகள் அறையப்பட்டு, கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக அவமானப்பட்டு, அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள இயேசுவை தான் இந்த வேளையில் நம்ம ஆராதிக்கிறதும், அந்த தெய்வத்தை நம்ம சேவிக்கிறோம், அந்த தெய்வத்தை நம்ம நேசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த தெய்வத்துடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். இன்றைக்கு ஸ்தோத்திரம், அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைக்கிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கு நம்ம காண்கிறோம், அப்பத்தினாலும் அல்ல, தேவ வார்த்தை. இன்றைக்கு எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையினால் நாங்கள் பிழைக்கிறோம்? தேவனுடைய வார்த்தையினால். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்கு இயேசு சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினாலும் அல்ல, தேவனுடைய வார்த்தையினாலும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் 40 வருடம் தேவன் வனாந்தரத்தில்
மன்னாவை கொடுத்தார். மன்னா என்கிற கர்த்தருடைய வார்த்தை என்று காணப்படுகிறது. அப்போது 40 வருஷமாய் தேவனுடைய வார்த்தைகளை அவங்கள் புசித்ததுனால அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போன மாதிரி சரித்திரம் இல்லை, ஒரு வரலாறு கிடையாது. அவங்களுக்கு ஒரு பலகீனம் வந்தது மாதிரி இல்லை. ஏன்னா காலேப் ஒரு இடத்துல சொல்லுகிறார், எனக்கு 80 வயசு ஆகிட்டு எனக்கு 40 வயதினுடைய ஆரோக்கியம் இருக்குது. ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய மன்னாவை புசித்தவங்களுடைய சரீரத்து மேலே அவங்களுக்கு ஸ்தோத்திரம் நல்ல ஒரு ஆரோக்கியம் இருந்திருக்கு. இங்கு நம்ம காணும் பொழுது இயேசு சொல்லுகிறார், அவருடைய வார்த்தையில் பிழைக்கிறோம். யோவான் 1 ஆதியில் வார்த்தை, இந்த வார்த்தை தேவன், இந்த வார்த்தை இந்த மாமிசமாய் மாறினது. அப்போது அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி. அப்போ இயேசு கிறிஸ்துவை நீங்களும் பிரைசலோ அந்த குமாரனை நம்ம விசுவாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தைகளை நம்ம ஏற்றெடுக்கும் பொழுது, அந்த வார்த்தையில் நம்ம நிற்கும் பொழுது பிரைசலோடு ஹல்லேலூயா ஒருபோதும் நமக்கு தோல்விகள் வருவது இல்லை. ஹல்லேலூயா. நம்ம பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு முன்பதாய் அவர் என்ன செய்தார்னா, ஒரு மீன் பிடிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். அவர் மீன் பிடிக்கிற போது ஒரு வருத்தத்தோடு கூட இருக்கும்போது அவர் சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தையும்படி நான் என்ன செய்கிறேன், வலைய போடுகிறேன். அப்போ இயேசுடைய வார்த்தையும்படி வலைய போட்ட போது அந்த வார்த்தை என்ன உண்டாகுது, மீன் இல்லாத இடங்களில் அந்த வலையை போடும்போது அதே இடத்துல மீன்கள் வர ஆரம்பித்தது. அப்போது தேவனுடைய வார்த்தை என்ன உண்டாகுது, அங்கு ஒரு மிராக்கிளை கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய வார்த்தையில் ஜீவனும் வல்லமை உள்ளது. இயேசு கிறிஸ்து என்னன்னா 100க்கு அதிபதி இப்படியாக ஒரு வார்த்தை என்ன, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வேலைக்காரர் சுஸ்தமாகுவான். நீர் கை வைக்க வேண்டாம், நீர் ஒன்று சொல்ல, இங்கேருந்து ஒரு வார்த்தை. அப்போ 100க்கு அதிபதிக்கு தெரிஞ்சது இவருடைய வார்த்தையில் பிரைசலோடு வல்லமை உண்டு, இவருடைய வார்த்தையில் பிரைசலோ ஒரு வல்லமை அதிகாரம் உண்டென்று தெரிஞ்சதுனால தான் இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளையை நமக்காக பாடுகள் பட்டு, நமக்காக ஆணிகள் அறையப்பட்டு, நமக்காக சிலுவையில் தொங்கின அந்த இயேசு, நமக்காக மரித்த அந்த இயேசுவை நீங்கள் விசுவசிக்கும் பொழுது, அந்த இயேசுவை உங்கள் இருதயத்தில் நீங்கள் ஏற்று எடுக்கும் பொழுது, அந்த இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிரைசலோடு ஹல்லேலூயா அந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில் பிரைசலோடு ஹல்லேலூயா நீங்கள் உங்களை போஷிக்கிறவராக இருக்கிறார். அந்த இயேசு உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். அந்த இயேசு உங்களை பாதம் கல்லி இடராதபடி ஏந்தி கொண்டு போகிறவராக இருக்கிறார். என சாத்தான் சொல்லுகிறார், இப்படி பாதம் கல்லில் ஏந்தி கொண்டு போக முடிய வசனம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசுவை நீங்கள் விசுவசித்தீங்கன்னா, இயேசுவை நீங்கள் ஏற்றெடுத்தீங்கன்னா, இயேசுவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம்னா அந்த இயேசு நம்மளை ஒருபோதும் அவர் நம்மளை ஒரு அப்பத்துக்கும் கையேந்த விடுவதில்லை. ஹல்லேலூயா. அப்போ தெய்வம் நம்மளை நேசிக்கிறது எதுக்குன்னா, இயேசு நம்முடைய வாழ்க்கையில் பாடுகளையும் துக்கங்களையும் வேதனைகளையும் மாற்றுவதற்கு தான் இயேசு என்ன செய்தார், இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. அந்த இயேசுவை மெய்யான தெய்வத்தை ஏற்றுக்கொண்டவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க ஸ்தோத்திரம் வாழ்க்கை, ஒரு கிறிஸ்திய ஜீவிதம், அந்த வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. நான் கடந்த நாள் யார்கிட்ட தான் பேசினேன், இந்த இயேசுவை நாங்கள் ஏற்றெடுத்து கொள்ளலாம், இந்த இயேசுவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லைனா, இந்த இயேசுவை நாங்கள் இன்றைக்கு அந்த தெய்வத்தை அறியாமல் இருந்திருப்போம்னா எங்கள் வாழ்க்கைகள் எல்லாம் ஜீரோவாக இருந்திருக்கலாம். பிரைசலோ ஒன்றுமில்லாத எங்களுடைய வாழ்க்கையை இந்த இயேசுவை நாங்கள் ஏற்றெடுத்தது நிமித்தம், இந்த இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொண்டது நிமித்தம், இந்த இயேசுவை எங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது நிமித்தம்
எங்கள் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் ஒரு பெரிய நிறைவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா தெய்வத்தை ஆராதிக்கிற பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லாமே ஜீரோவாக இருந்தாலும் அந்த இயேசு ஸ்தோத்திரம் அவர் அப்பத்தினாலும் அல்ல அவருடைய வார்த்தையினாலும் பிழைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம் பேதுருவோட ஒரு வார்த்தை சொன்னார், நான் உன்னை என்ன செய்வேன், மனுஷரில் பிடிக்கலாக்குவேன். ஆனால் பேதுரு மறுதளித்து 3 வட்டம் மறுதளித்து எல்லாம் விட்டு ஆண்டவரை விட்டு விலகி போனாலும் ஆண்டவர் அந்த வார்த்தையை பேதுருவை விட்டு விலகி போகலை. யோசுவாவிடத்தில் ஆண்டு சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை யோசுவாவுக்கு முன்பதாய் நிற்கும் பொழுது, யோசுவாவுக்கு முன்பதாய் திரளான ஜனங்களுடைய மத்தியில் அவருக்கு முன்பதாய் ஒரு எரிகோ மதில், ஒரு யோர்தான் நதி, ஒரு 1000 பட்டணங்கள், இப்படி பலவிதமான போராட்டங்கள், ஜனங்கள் யுத்தத்தில் நிற்கணும், இப்படி பலவித போராட்டங்கள் முன்பதாய் இருக்கும் பொழுது யோசுவா இடத்தில் சொல்கிறார், யோசுவாவை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை யோசுவா விசுவாசித்த போது, கர்த்தருடைய வார்த்தையை யோசுவா விசுவாசித்து அவர் கடந்து போன போது தேவன் அவரை எல்லாவற்றிலும் அந்த வார்த்தை அவரை கானான் தேசத்துக்கு கொண்டு போக முடிஞ்சிச்சுன்னா, இந்த ஸ்தோத்திரம் இந்த டிசம்பர் மாதம் இந்த 8ஆம் தேதி தேவனுடைய வார்த்தை கேட்குற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இயேசுவின் நாம முன்பதாய் ஒரு யோர்தான் நதியை போல வாழ்க்கையில் எது இருந்திருந்தாலும், இந்த 2024 உடைய வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்கள் வந்திருந்தாலும், ஒரு மரண இருள் கூட மத்தியில் நீங்கள் கடந்து போயிருந்தாலும், என் ஆண்டவர் சொல்கிறார், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வாக்கு கொடுத்த தெய்வம் மத்தியில் நடுவிலே அவர் உங்களுக்காக இறங்கி வந்தவர். இயேசுவின் நாமத்துமே அந்த இயேசுவை விசுவாசித்த பிரைஸ் தி லார்ட் ஒருவரும் அவர் கெட்டு போகாதபடி, இயேசுவை நேசித்தவங்களுடைய வாழ்க்கை ஒருபோதும் தோல்வி அடையாதபடி, இயேசுவை அறிந்த ஒரு குடும்பத்தில் ஒருபோதும் அவங்க வெட்கப்பட்டு போகாதபடி, இயேசுவை அறிந்தவர் ஒருபோதும் தள்ளப்பட்ட கல்லாய் இல்லாதபடி, இயேசுவை அறிந்தவர்கள் ஒரு மூலக்கல்லாய் தெய்வம் மாற்ற முடியும் என்று சொன்னார். இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் ஒருபோதும் உங்களை கைவிடுவது இல்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, கர்த்தர் என்னோடு கூட இருக்கும் பொழுது என்னைய ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார். அவருடைய வார்த்தை என்னைய கைவிடாது. அவருடைய வார்த்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த 2024 நமக்கு அந்த டிசம்பர் 31ஆம் தேதி நம்ம வாங்கின அந்த வாக்குத்தத்தத்துக்கும், அந்த டிசம்பர் மாதம், ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், இந்த மாதங்களில் எல்லாம் நம்முடைய வாக்குத்தத்தத்துக்கும் நம்முடைய ஜீவிதத்துக்கும் ஏணி வச்சா எட்டியிருக்காது. நம்ம நினைப்பேன் வாக்குத்தத்தம் கிடச்சிட்டு இப்போ முன்னாடி இந்த வாக்குத்தத்தத்துக்கு விரோதமான காரியங்கள் தானே இருக்குது. ஆனாலும் ஸ்தோத்திரம், அந்த வாக்கு ஒருபோது உங்களை கைவிடாது. ஹல்லேலூயா. இந்த 2024 இந்த ஸ்தோத்திரம் இந்த மாதங்கள் வரைக்கும் இயேசுவை நேசித்தவர்கள், இன்றைக்கும் இயேசுவை நேசிக்கிறவர்கள், இந்த டிவிக்கு முன்பதாக யார் இருந்தாலும் அந்த இயேசுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க, அவருடைய வார்த்தையை நம்புகிறவங்க, அவரை பின்தொடர்ந்து வருகிறவரை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஏன்னா மனுஷன் அப்பத்தினாலும் அல்ல, தேவனுடைய வார்த்தையினாலும். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தரித்திரமாக இருந்தாலும் பைபிள் சொல்லுது, அவர் விசுவாசத்தினால் நம்மளை ஐஸ்வர்யனாய் மாற்றினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஐஸ்வர்யனாய் மாற்றுகிறவர்? ஏன்னா இயேசுவை விசுவாசிக்கிறவங்களை அவர் குப்பையிலேருந்து தூக்கி நிறுத்துகிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஒரு குயவன் ஒரு களிமண்ணை வணிந்தெடுக்கிறது போல நம்மளை கர்த்தருடைய வார்த்தை நம்மளை ஒரு பொன்னாக ஸ்தோத்திரம் நம்மளை கர்த்தர் விளங்க செய்கிறார்.
உங்களுடைய வாழ்க்கையில் ஒருபோது இந்த இயேசு உங்களை கைவிட மாட்டார். இந்த இயேசுடைய வார்த்தையை விசுவசித்து வந்தவங்க, இந்த 66 புஸ்தகத்தை நம்பி வந்தவங்க, கர்த்தர் ஒருபோதும் அவரை வெட்கப்படுத்த விட மாட்டார். ஹல்லேலூயா. யோசுவாவை என்ன செய்தார்? யோசுவாவோட அந்த வார்த்தை அவருக்கு முன்பதாக இருந்த எல்லாவற்றையும் கடந்து தேவன் அந்த வார்த்தையை நிறைவேற்ற முடியும் என்று சொன்னார். பேதுருடைய வாழ்க்கையில் அநேக மறுதளித்திருந்தாலும், அநேகருடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் பின்மாறுகிற அனுபவங்கள் வந்தாலும், அவர் தெய்வத்தை விட்டு விலகி போனாலும் அந்த வார்த்தை பேதுருவை விட்டு விலகி போகலை. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஸ்தோத்திரம். சில கர்த்தரை விட்டு இந்த 24 பின்மாறி போயிருக்கலாம். ஆனால் அவருடைய வார்த்தை உங்களை விட்டு பின்மாறலை. அவரை நீங்கள் மறுதளித்திருக்கலாம். அவர் உங்களை மறுதளிக்கவில்லை. நீங்கள் அவரை விட்டு பின்மாறி இருக்கலாம். அவர் உங்களை விட்டு பின்மாறலை. ஏன்னா உங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, உங்கள் வார்த்தையில் அவர் இன்றைக்கும் அதை நினைவு கூறுகிற கர்த்தர். நீ முன்பதாக இருக்கிற தேவ பிள்ளை, பல நேரங்களில் கர்த்தரை நம்ம அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடி, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி, அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதபடி நம்ம இருந்தாலும் அவர் நம்ம கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் 15வது அதிகாரத்தில் ஆபிரகாமிட்ட ஆண்டு வச்சிருக்கிறார், உன் சந்ததி அந்நிய தேசத்தில் பரதேசியாய் 400 வருஷம் குடியிருக்கும். ஆபிரகாம் நினைச்சு பார்க்கல. ஆபிரகாமுடைய முதல் தலைமுறை ஒரு சந்தோஷமாக இருந்தாலும், 2வது தலைமுறை ஒரு சந்தோஷமாக இருந்தாலும், 3வது தலைமுறை பயங்கர பிளெஸ்ஸிங்காக இருந்தாலும், 4வது தலைமுறை அவருடைய வாக்கு நிறைவேற ஆரம்பித்தது. 4வது தலைமுறை வரும்போது யோசேப்பு அங்கே ராஜாவாக இருந்தாலும் எகிப்து தேசத்தில், அது கஞ்சுடைய தலைமுறை அடிமையில் இருந்து, அந்த அடிமையில் இருந்த ஜனங்கள் ஆபிரகாம் நினச்சிருக்கலாம் அவருடைய வார்த்தை அந்த அந்நிய தேசத்தில் இன்றைக்கி நம்ம செழிப்பாக இருக்கிறோம், தலைமுறை செழிப்பாக இருக்குன்னு நினைக்கலாம். ஏன்னா அந்த வார்த்தை 4வது தலைமுறை ஆகும்போது அந்த வார்த்தை நிறைவேறிச்சுன்னா சொன்னாரா, அறுதி அங்கேருந்து நான் விடுவிப்பேன். 400 வருஷம் கழியும் போது ஒரு பர்வதத்தில் ஒரு முச்சடிவின் நடுவில் அவர் பேசுகிறார். நான் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு, நான் அந்த ஜனத்தை விடுவிக்கணும். ஆண்டவர் 400 வருஷம் கழிஞ்சாலும், 500 ஆண்டுகளுக்கு கழிஞ்சாலும் அவர் வாக்கு மாறாதவர். அவர் சொன்னதே அவர் செய்கிறவர். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை நிறைவேறிச்சுன்னா இன்றைக்கு அந்த வார்த்தை உங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அந்த வார்த்தை உங்களை வெட்கப்படுத்த விடாது. பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஒரு பாரம் வேணும். இந்த தெய்வம் நம்மோடு கூட பேசினவா. இன்றைக்கு எத்தனை பேர் தெய்வத்துடைய வார்த்தையை அவகணிக்கிற அனுபவம், புறக்கணிக்கிற அனுபவங்கள். இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, இது வல்லமை உள்ள வார்த்தை, இது அதிகாரம் உள்ள வார்த்தை, இது இரும்பு தாப்பால்களை உடைக்கிறது, சிறைச்சால கதவுகளை திறக்கிற வார்த்தை, பெண்மான்களை ஈனச் செய்கிறது, காதேஸ் பர்வதங்களை அதிர பண்ண செய்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாய் எந்த மனுஷனும் நிற்க முடியாது. தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாய் ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை ஒருபோதும் கைவிடுகிற தெய்வம் அல்ல. இன்றைக்கு அந்த வார்த்தைகளை தேவன் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, ஆபிரகாமோடு கூட பேசுகிற வார்த்தைகளை 400 வருஷம் கழிந்து எகிப்து தேசத்திலிருந்து விடுவிச்சாருங்க. இந்த டிசம்பர் மாதத்தில்
உங்களை விடுவிக்கிற ஒரு நாளாக இருக்கட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கிற நாளாக இருக்கட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கிற ஒரு நாளாக இருக்கட்டும். இன்றைக்கு இந்த தலைமுறை விடுவிக்கப்படக்கூடிய நாளாக இருக்கட்டும். இன்றைக்கு என் தரித்திலிருந்து விடுவிக்க நாளாக இருக்கட்டும். இன்றைக்கு வியாதியிலிருந்து விடுவிக்கிற நாளாக இருக்கட்டும். என் குடும்பத்துக்கு அற்புதம் நடக்கிற ஒரு நாளாக இருக்கட்டும். பல நாட்களாய் பல வருஷங்களாய் பட்ட உபத்திரவங்கள் பாடுகளில் அந்த வார்த்தை இன்றைக்கு ஒரு வல்லமையுள்ள வார்த்தை. 400 வருஷம் கழிந்து அந்த வார்த்தை நிறைவேறி 400 வருஷம் கழியும் போது அந்த வார்த்தையிலிருந்து தேவன் விடுவிச்சை வாக்குத்தத்தங்களுக்கு நேரே கொண்டு வர முடியும் என்று சொன்னார். இந்த ஸ்தோத்திரம் இந்த ராத்திரி வேளையில் என் அருமையான தேவ பிள்ளையே, எங்கு இருந்தாலும் கப்பலுடைய அடித்தட்டில் நீ இருந்தாலும் பிரைஸ் ஹல்லேலூயா. அந்தகாருடைய கட்டுகள் இருந்தாலும் பிசாசுடைய கரத்தில் இருந்தாலும் கர்த்தர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். எகிப்துடைய கரத்திலிருந்து விடுவிக்கிற ஒரு வார்த்தை அந்த இடத்துல 10 வார்த்தைகள் வெளிப்பட்டுச்சுன்னா, பார்வோன் மத்தியில் வார்த்தைகள் வெளிப்பட்ட போது வார்த்தையிலிருந்து கிரியைகள் வெளிப்பட ஆரம்பிச்சுன்னா, இந்த நாளில் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசித்து ஏற்றெடுத்து ஆண்டோட வார்த்தைகளை நீங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க பந்தனங்களை கட்டுகளை கர்த்தர் உடைத்து மாற்றுவார். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்து மேல் ஒரு வல்லமையின் பவர் வெளிப்படுவதாக. கட்டுகள் உடைக்கக்கூடிய கிரியைகள் வெளிப்படுவதாக. அந்த வார்த்தைக்கு முன்பதாய் இந்த பூமியில் எந்த மனுஷனாலும் நீக்க முடியாது. அவருடைய வார்த்தைக்கு முன்பதாய் எந்த சத்துருக்களாலும் ஜெயிக்க முடியாது. எந்த அதிகாரத்துடைய வல்லமையினாலும் வான மண்டலத்தின் பொல்லாதாவினாலும் துரத்தனத்தினாலும் அதிகாரத்தினாலும் தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக நிற்க முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த இந்த உலகத்தில் சகலத்துடைய அதிகாரமுள்ள தெய்வத்துடைய அதிகாரமுள்ள தேவ பிள்ளையே, அந்த வார்த்தையை விசுவசிங்க. ஆண்டவர் உங்களோடு பேசினானா அந்த வார்த்தைகள் நிறைவேறும். இந்த வருஷம் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். இயேசுவை நேசித்தவனுடைய குடும்பத்துடைய வாக்கு நிறைவேறும். இந்த வருஷம் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட வாழ்க்கையில் எல்லா நெருக்கங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அவருடைய வார்த்தை எல்லாவற்றிலும் அவர் உங்களை அவருடைய கரம் உங்களை ஏந்தி கொண்டு போகும். பிரைஸ் தி லார்ட். ரத்தத்தை அவருடைய வார்த்தை உங்களை விடுவிச்சிருக்குது. ஆபத்திலிருந்தும் அபகடங்களிலிருந்தும் அவருடைய வார்த்தை நம்மளை விடுவிச்சது. எத்தனை பேர் இன்றைக்கி விசுவாசிக்கிறீங்க? அவருடைய வார்த்தை என்னை விடுவிச்சது. அவருடைய வார்த்தை எனக்கு அற்புதம் செய்தது. அவருடைய வார்த்தை எனக்குள்ள அதிசயம் நடந்தது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டு சொன்னார், எனக்காக அநேக பாடுகள் படுவாய். பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்லுகிறார், நான் 3 தடவை செபித்தேன். அப்போஸ்தலன் பவுல் சிறைச்சாலையில் செபித்தார், துதிச்சிருக்கிறார். நல்ல செபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறார். வேதத்தை குறித்து நல்லா கற்றுக்கொண்ட ஒரு மனுஷன். ஆனால் அவர் ஊழியத்தில் ஸ்தோத்திரம். அவரை போல ஒரு அப்போஸ்தலன் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பேதுருவை கழிஞ்ச ஒரு நல்ல அப்போஸ்தலன். இப்படிப்பட்ட பல குவாலிட்டி உள்ள அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன, எனக்காக அநேக பாடுகள் படுவேன். அநேக உபத்திரவப்பட்டார், அநேக வேதனைப்பட்டார், அநேக அந்த வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் 15 ஸ்தோத்திரம் இடங்களை ஊழியத்துக்கு போய் நான் 14 நிருபம் எழுதியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஏன் 4 பிரைஸ்ஸலோ நிருபங்களை எழுதினவர். ஆனால் கர்த்தர் அவரை கொண்டு உருமாலை கொண்டு அற்புதம் செய்த கர்த்தர் அவர் ஆராதித்து ஜெபித்து கொண்டு இருந்த பொழுது அவர் சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது. பிரைஸ்ஸலோடு, ஹல்லேலூயா. காவலால் ரட்சிக்கப்பட்டதை காண முடிகிறது. லீதியால் ரட்சிக்கப்பட்டதை காண முடிகிறது. அப்படி பயங்கரமான மிராக்கிள் தீனாளுங்கிற ஆவியை காட்டினவர். அப்படிப்பட்டிருந்தாலும் அவருக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, எனக்காக அநேக பாடுகள் அனுபவிப்பாய். அருமையான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு மனுஷுடைய வாக்குகள் நமக்கு பலிக்கும் போது வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுடைய தெய்வத்துடைய வாக்கு நிச்சயமாக உங்களுக்கு பலிக்கும் என்று அந்த வாக்கு உங்களை உறுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்துமே இன்றைக்கு கர்த்தர் சொல்ல, திரும்பி பார்க்காதென்று சோதம் குமர பட்டணத்தை சொல்லும்போது அந்த வார்த்தை
வார்த்தையை கீழ்ப்படியாதபடி லோத்துடைய மனைவி திரும்பி பார்த்த பொழுது உப்பு தூணாய் மாறும் என்று சொன்னா லோத்து ஒருபோது நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாப்புல. ஆண்டோடைய வார்த்தை பிரைஸ் இவ்வளோ ஒரு வல்லமை உள்ள வார்த்தையா, இந்த வார்த்தையிலே இவ்வளோ அதிகாரம் இருக்கிறதா? பிரைஸலோடு லோத்துக்கு தெரிந்தது. அவர் அந்த வார்த்தை பல நாட்களும் தேவனுடைய சப்தத்தை கேட்ட மனுஷன். அதனால் அவர் என்ன இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து திரும்பி பார்க்காதபடி போனபோது சோதங்குமரோடைய பட்டணத்தையும் அதையும் நேசித்த மகளுக்கு தேவனுடைய வார்த்தையை பிரைஸலோ அதை ஏற்றெடுக்க முடியலை. உலகத்தோடு கூட வாழுகிற தேவ பிள்ளையே, நீ தேவனுடைய வார்த்தையை ஏற்றெடுக்க முடியாது. இந்த உலக மோகங்களுக்கும் உலக இச்சைகளுக்கும் உலகத்துடைய பண ஆசைக்கும் பொருள் ஆசைக்கும் இன்றைக்கு நாம் திரும்பி பார்க்கிறோம் என்று சொன்னால் தெய்வ சப்தத்துக்கு கீழ்ப்படிய முடியாது. ஏன்னா லோத்துடைய மனைவி அவருடைய பூமி, அந்த பூமி அதனுடைய சொந்தமாக இருந்ததுனால சொந்த பந்தங்கள் எல்லாம் இருந்ததுனால பலதவனுடைய கையில் இருந்து விலகி போன அனுபவங்கள்ல அவளை திரும்பி பார்த்தா தேவனுடைய வார்த்தையை விட்டு திரும்பி பார்த்த பொழுது தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தரோடு கூட நீங்க வந்து ஆண்டவரை நேசித்து அவருடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட கழிஞ்சு இந்த உலகத்தை நீங்க திரும்பி பார்ப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில தோல்விகள் உண்டாகும். தேவன் உங்களை தெரிந்தெடுத்தது, அவர் உங்களை சிஷ்யனாய் மாற்றினது, அவர் உங்களை பிள்ளையாக மாற்றுவது, அவர் உங்களுடைய சிநேகிதனாய் மாற்றுவதற்கு தேவன் உங்களை அநாதி சிநேகத்தினால் அவர் உங்களை நேசித்திருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளையே, அந்த காதேஸ் பர்வதங்களை அதிர பண்ண தேவ வார்த்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை பிரைஸலோ ஜீவனும் வல்ல முழுதாக வெளிப்பட்டுச்சுன்னா இந்த நாளில் தேவ பிள்ளையே, இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வார்த்தைக்கு முன் தேவ வார்த்தைக்கு ஒருபோதும் விலகி போவதில்லை. அந்த வார்த்தை நம்மளை விட்டு விலகி போகாது. அந்த வார்த்தை நம்மளை பின்தொடரும். பிரைஸலோ தாவீது சொல்லுகிறார், நன்மையும் கிருபை என்னை பின்தொடரும்னா என்னுடைய பின்பதாய் தேவனுடைய வார்த்தை என்னை பின்தொடருகிறது. எத்தனை பேர் ஏற்றெடுக்கிறீங்க? அந்த வார்த்தையை ஒருபோதும் கைவிட்டதில்லை. பல வருஷங்களாய் பல ஆண்டுகளாய் இந்த தேவன் 66 புஸ்தகத்தையும் விசுவசித்து கொண்டு பிரைஸலோடு ஹல்லேலூயா தினமலரின் தினத்தந்தி ராணியும் இது ஒன்று நாம் குங்குமத்தையும் நாம் விசுவசிக்காதபடி இந்த இயேசுவின் நாமத்துமே இந்த பரிசுத்த வேதாகமத்தை நான் விசுவசிக்கிறதுனால இந்த வார்த்தை ஒருபோது வெட்கப்பட்டு விடுவதில்லை. என் சொந்த பந்தங்கள் மத்தியில், குடும்பத்தின் மத்தியில், உற்றார் உறவின் மத்தியில் உங்களை ஒருபோது வெட்கப்படுத்தாத தேவ வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் விசுவசி. ஒருவன் என்னிலும் என் வார்த்தையிலும் அவன் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி. அவன் நீர்க்கால ஓரமாய் வழியருகில செடி சாப்பிட்டும் போது மிதிச்சிடும். நீர்க்கால ஓரமாய் தேவனுடைய வார்த்தை விசுவசிக்கிறவங்க நீர்க்கால ஓரமாய் நடக்கிறப்ப நீங்கள் ஒரு நீர் உறவை உங்கள் குடும்பத்துக்கு ஒரு யோசேப்பு கண்ணி கொடுத்தது போல் நீங்கள் ஒரு நீர் உறவை மறந்துடாதீங்க என் குடும்பத்துக்கு. ஏன்னா இந்த வார்த்தை தான் என்னை என்னை நீரோரமாக என்னை கொண்டு போகிறது. இந்த வார்த்தை தான் என்னை செழிப்புக்கு நீரை கொண்டு போகிறது. இந்த வார்த்தை தான் என்னை ஆபத்து என்னை விலக்கி கொண்டு போகுது. இந்த வார்த்தை தான் என்னுடைய ஆசீர்வாதங்களுக்கு நிறைய கொண்டு போகிறது. இந்த நீர் ஓரமாய் ஹல்லேலூயா, நான் ஒரு நீர் உறவை. ஏன்னா நான் இந்த வார்த்தையை பல வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட நாள் தொட்டு இந்த வார்த்தை என்கிட்ட பேசின ஒரு வார்த்தையும் ஒருபோது என்னை மறக்காத. நான் கூட மறந்துருப்பேன். ஆனால் அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தது. கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த 100க்கு அதிபதி ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று ஆண்டவரே இயேசுவை அறியாத ஒரு மனுஷன் தேவ வார்த்தையை விசுவசித்த போது தெய்வன் யார் என்று அறியாத இருந்த பேதுருடைய படகளை ஏறின போது பேதுரு அந்த வார்த்தையை விசுவசித்தது போல ஹல்லேலூயா தேவனுடைய மகனாய் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தேவ சப்தத்தை கேட்டபோது எல்லாம் விட்டு தெய்வத்துக்காய் வந்த அனுபவங்கள் இயேசுவின் நாமத்துமே. பிரியமான தெய்வ பிள்ளையே, உலகத்தை விட்டும் உலக சொந்த பந்தங்களை விட்டு தெய்வத்துக்காக நின்ற இன்றைக்கு வர நிற்கிற பிள்ளையே, அந்த வார்த்தை உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அந்த வார்த்தை உன்னை விட்டு
விட்டு விலகாது. அது தேவன் கொடுத்த உடன்படிக்கை மாறாது. ஓ ஏற்றெடுங்க இயேசுவின் நாமத்திலே. ஓ ஹல்லேலூயா. மனுஷன் 44 அல்ல ஆண்டவரே, நான் தேவ வார்த்தையினால் 40 வருஷம் தேவ வார்த்தையை புஷித்தாருங்களா. ஓ இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவசிக்கும் போது ஏறக்குறைய உங்களுடைய ஆயுசு நாட்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலமாக இருந்தாலும் இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஒருபோதும் கைவிடாது. அந்த வார்த்தை உங்களை போஷிக்கும். விசுவசிங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நீ போஷித்ததுக்காய் ஸ்தோத்திரம், இல்லை பலப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம், சகாயம் பண்ணுறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. விசுவசிங்க. கர்த்தர் பெரிய காரியம்